ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்னையோட வீடியோ என்னென்னா, ரீசெண்டாக நான் கொல்லிமலை போயிருந்தேன்ல, அதோட வ்ளாகிங் தான். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அரப்பிலேஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது நான் போன எக்ஸ்பீரியன்ஸை அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் செம்மையாக இருந்ததுங்க. ஆனால் கோயில் போகிற வழி அதுண்ணா, அது என்ன கோயில் அது? அரப்புளீஸ்வரர். ஓகே. அங்கே பக்கத்தில் எதுனா அந்த உள்ளே நடந்து போய் அருவி ஒன்று. சரி ஓகே. ஸோ இது மாதிரி தாங்க அந்த கோயில் பேர் எனக்கு வாயிலே நுழையலை. இந்த வீடியோ ஒரு 30 மினிட்ஸ் இருக்குங்க. ஆனால் செம்ம ஃபன்னு, செம்ம த்ரில்லு, செம்மையாக இருந்தது. அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த இடத்தோட டோட்டலான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் வர்றவங்க நல்லா ஃபிசிக்கல் கண்டிஷனோடு இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லோரும் வரலாங்க, யார் எந்த ஏஜ் பர்சனாலும் வரலாம். ஆனால் அது பொறுமையாக நீங்கள் வரணும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ஊர் வழியை கேட்டு நான் போகிறேன். ஆக்சுவலாக அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ரீசெண்டாக தாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ என்னோடய ஆடியோ குவாலிட்டிலேருந்து வீடியோ குவாலிட்டிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போக நான் அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பெட்டர் குவாலிட்டியாக கொடுக்குறேன். என்னோடய மோட்டோ என்னென்னா, ஆக்சுவலாக நிறையா பீப்புளை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறையா பிளேசஸ் போகணும், நிறைய நேச்சர். எனக்கு ரொம்ப நேச்சர் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அதுக்காக நம்ம எந்தளவுக்கு மெனக்கெடுறோன்றதுக்கு. ஸோ என் வாழ்நாளில் இனி பெரும்பாலும் கல்டிவேட்டிவாக நிறைய பிளேசஸ், நிறைய பீப்புள் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயந்தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த மாதிரி ட்ராவலிங் முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் இனிமேட்டு இந்த மாதிரி ட்ராவலிங், ட்ரக்கிங் இந்த மாதிரி வீடியோஸும் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆர்ட்டு, என்னோடய ஹாபி ஆர்ட்டு, என்னோடய பேஷன் எல்லாமே அதுவும் நான் வந்து கலந்து கொடுப்பேன். ஸோ பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அழகான ஒரு இடத்த நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதை உங்களுக்கு அப்படியே அழகாக காமிச்சிருக்கேன். நீங்கள் போயிட்டு வந்த ஃபீல் கொடுக்கும். இன்றைக்கி பெரிய கோவிலூர், இந்த ஊர் பெரிய கோயிலூருங்க. கொல்லிமலையில் பெரிய கோயிலூர் பக்கத்தில் தான் அரப்புளீஸ்வரர் கோயில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கோயில், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அரப்புளீஸ்வரர் கோயில். ஒரு கிலோமீட்டர் இங்கேருந்து. இங்கே என்ட்ரி ஆனவுடனே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. எவ்வளோண்ணா? 10 ரூபாயா? பாருங்க, இது 30 சீட்டு போட்டு 30 சீட்டு போட்டு கொடுங்க. அங்கே நீங்கள் அங்கே தான் நிற்க கொடுங்க. இந்தாங்க. சீட்டு கொடுக்க ரொம்ப முடியாது. 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இந்த செக் போஸ்ட் பரவாயில்ல. அந்த மேலே தான் வியூ பாயிண்ட்டோ இல்லை, 2-3 ஸ்பாட்டு பார்க்கணும். இதோ தெரியுது பாருங்கள் கோயில். கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி க்ரௌடியெல்லாம் இல்லைங்க, ஃப்ரீயாக தாங்க இருக்குது. கொல்லிமலை இயற்கை மூலிகை கடைங்க. ஆக்சுவலாக ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் மூலிகைலாம் வச்சுருந்தாங்க. அதனால் அதை பார்த்துட்டு ஃபால்ஸுக்கு ரூட்டு கேட்டு கிளம்பிட்டேன். அரப்புளீஸ்வரர் கோயில் வந்தாச்சு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. ஃபால்ஸ் போகிற வழி எதுண்ணா? இப்படியா? பைக்கில் பார்க்கிங் இப்படியே நிறுத்திக்கலாம்ல? சரி, ஓகே, தேங்க்யூ.
பாட்டி உள்ளே அப்படியே போக வேண்டியதானா? உள்ளே அப்படியே நடந்து போக வேண்டியதான். டிக்கெட் எடுக்கணுமா? சரி, இங்கே தானே இருப்ப, வண்டி பார்த்துக்கிறியா? பார்த்து. சரி பாட்டி. ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கரெக்டாக அரப்புளீஸ்வரர் கோயில்கிட்ட இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன், சாப்பிட்டேன், ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன். இந்த கோயில் வேறு கரெக்டாக 3 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அரப்புளீஸ்வரர் இந்த இதோ பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். சிவான்னு போட்டிருக்கா, ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக என் பின்னாடி இருக்கா, இதுதான் இந்த ஸ்பாட்டில் ரொம்ப முக்கியமான கோயில்ன்றாங்க. இந்த இடத்துல கொல்லிமலையிலே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகணும், ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் பக்கத்துலேயே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. அதுக்கு என்ட்ரி சார்ஜ் 30 ருபீஸ் வாங்குகிறாங்க. இங்கே தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்குது போல். இப்போ நான் வந்து கோயில் லேட் ஆகுறதுனால ஃபால்ஸுக்கு போகிறேன். உள்ளே இறங்கி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறேன். இதுதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு. பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு 20 ரூபாயும் போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ட்ரி ஆக போகிறேங்க. ஸோ நான் ஃபால்ஸ் இறங்குறேன். ஃபால்ஸ் இப்படி தாங்க இருக்குது. இதில் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். இதுதான் ப்ரோ. வாட்டர் நல்லா இருக்கா? தண்ணி நிறைய கொட்டுதா? நல்லா இருக்கா? பாருங்களேன், ஒரே வழியாக உள்ளே இறங்கினோடனே புகை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இறங்கும்போது ஈஸியாங்க, சருன்னு போயிடலாமா? ஆடா, வரும்போது குச்சி நட்டுட்டு வெள்ளைங்கிரி மலைக்கு போயிருக்கேன். ஸோ அது மாதிரி குச்சி ஒன்று இந்த மாதிரி கொடுத்தா ஓகே. ஸோ கஷ்டம்தான். இங்கே ஏதோ ப்ராசஸ்லாம் போய்ட்டுருக்கு. பாருங்கள், நடந்து வந்தேன் எப்படி இருக்குது பாருங்க. வச்சுங்க, வரும்போது செத்தங்க. நான் போய் அங்கே பயங்கரமாக இருக்கும் ஆகாய நீர்வீழ்ச்சி. தமிழ்நாட்டில் இது தாங்க தமிழ்நாட்டின் நைகரா வீழ்ச்சின்னுவாங்க. இதை தமிழ்நாட்டில் இது நைகரா மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி. கேரளாவுக்கு அதிரப்பள்ளி இருக்கிற மாதிரி. பார்த்தீங்களா வியூவை? செம்மையாக இருக்குங்க வியூ. பள்ளமாக போகுதுங்க. புகை வருதா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஏறுறதுக்கு? என் பின்னாடி பள்ளமாக இருக்கா, இறங்கும்போது ஒன்றுமே தெரியாது, அப்படியே பள்ளத்தில் போக வேண்டியதான். ஆனால் வரும்போது பாருங்கள் தம்பிங்க எப்படி புகை போட்டுட்டு போகிறாங்கன்னு. எல்லாம் வாயால் காற்று விட்றாங்க. அவனுங்களே இப்படிலாம் நான் ஃபேட்டாக இருக்குங்க. எனக்கு என்ன சொல்ல வேணும்? செத்த கடவுளே. ஆப்பா, இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? என் காலேஜ் லைஃப்லாம் நான்லாம் என்னென்ன பண்ணி எத்தனை ஹில்ஸ் ஏறிருக்கேன் தெரியுமா? மன வலிமை தான் முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள். சும்மா வண்டியில் இவ்வளோ தூரம் போகிறேன், ஐயோ அப்படி இப்படி சோம்பேறித்தனம் பட்டு ஒரே இடத்துட்ட தின்னு பேண்டு மடிகிறதுக்கு. ஐ டோன்ட் லைக். ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். உடம்பு குறைச்சிட்டு இருக்குது, நிறைய அட்வென்ச்சர் இருக்குது. பயங்கர புதக்குழி மாதிரி பள்ளமாக இருக்குது பாருங்களா. என்ன ப்ரோ, புகை வருதா? நான் ஏறிடலாமா? பொறுமையாக ஏறி ஒன்று முடியல. ஐயோ, இவருக்கே இந்த நிலமெல்லாம் என்ன பாருங்க. ஆக்சுவலாக இவ்வளோ வெளிச்சார். அதுதான், அதுக்கு தான் தம் அடிக்கக்கூடாது, அதிகமாக சரக்கு அடிக்கக்கூடாது. பாட்டிங்களா?
எது எதுவும் பண்ணலனாலும் காலைல ஏதாவது நம்ம வாக்கிங் போயிட்டு இருந்து அந்த மாதிரி ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. நான் சடனே இறங்குறோம்ல திடீர்னு. ஆமா ஆமா கஷ்டம் தான். ஐயோ டிராவல் வர பாண்டிச்சேரியில இருந்து வரோம். காலைல 4 மணி இதெல்லாம் கிடையாது. டீ டோட்டல தான் செம்மையா இருக்கு ப்ரோ. பார்க்கும்போது செம்மையா. ஐயோ ஐயோ வியூ பாருங்க எப்படி பள்ளத்தாக்கா இருக்குன்னு. போலி ஐயோ தாறுமாறு பள்ளம். இங்கே பாருங்க பள்ளத்தை. ஆக்சுவலாக இதில் இறங்குறது ஈஸி, ஏறும்போது 4 காலில் வராங்க எல்லாம். கையை காலாக யூஸ் பண்ணி 4 காலில் வராங்க. சில தாறுமாறாக இருக்குது இடம். இப்போ பாருங்களேன், நான் காமிக்கிறேன் இவங்க எப்படி ஏறி வராங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஹால்ட்டு. ஏதோ ஆமாங்க. தம்பி முக்குறான். சூப்பர். இவங்களுக்கு இந்த நிலைமெல்லாம் நான் இன்னும் நல்லா ஃபேட்டாக இருக்கேன். போச்சு வரும்போது புகை தான். ஐயோ தாறுமாறு. அங்கே வேறு அதுதான் முடியல. பொறுமையாக போகலாம்ல. பொறுமையாக தான் வரீங்க ஆனால் முடியல. ஓகே 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 செத்தம் போங்க. இப்படி தான் இருக்குது வியூ. அது போகுங்க பள்ளம் மாதிரி. இதில் ஏறி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வராங்க எல்லாம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏறி வர்றதுக்கு. அதை பாருங்களேன், ஏதோ சைனாவில் வாலில் ஏறி வருவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. மழை தெரியுதா? ஐயோ அவ்வளோ பெரிய பள்ளம். அப்படியே திரும்பினா பின்னாடி ஏறுறாங்க. ஓ முக்கி முக்கி ஏறி வராங்க. ஸ்லிம்மாக இந்த மாதிரி இறங்கும்போது குதி குதின்னு குதிக்கிறாங்க. ஆனால் வரும்போது ரொம்ப கஷ்டம் திருப்பி. ஸோ இங்கே வரும்போது இதை மட்டுமே ஒரு நாள் பிளானாக வச்சுக்கோங்க. இங்கே வரும்போது இந்த இடத்த ஒரு நாள் நீங்கள் பிளானாக வச்சுக்கணும், இல்லைன்னா செத்திங்க. ஓ ஒரு கப்புள்ஸ். ஐயோ வரல. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் தெரியுங்க. மழையெல்லாம் இப்போ தான் தெரியும் கீழே வந்து. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இப்போ நான் இருக்கிறது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஸோ இங்கே வீடியோ எடுத்துக்க வேண்டிதான். ஏன்னா வரும்போது எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். அந்த இறங்கும்போதே அது பார்த்தீங்களா ஸ்லோப். ஆக்சுவலாக நான் இறங்கி வந்தது இதே மாதிரி தான். அப்படியே டவுன் அப்படியே கீழே படிக்கும்போது பாருங்கள். வர அவன் கண்ணுலே தெரியுது எல்லாமே. இன்னும் பாதி ஏறணும். செம்மையாக இருக்குது வியூவு, வேறு லெவலுங்க. ஐயோ அமேசிங்க, அமேசிங். பாருண்ணா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அங்கே பாருங்க வேற லெவலு. ஏன் ஹால்ட் போட்டீங்க? முடியலையா? ஓகே ஓகே புரியல. யூடியூப் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லைன் LINE ஸ்பேஸ் யூடியூப்னு போடுங்க.
இருங்க ஒரே நிமிஷம். எனக்கு முன்னாடி டன் ஆவ் சொர்க்கமே என்றாலும் ஆகாய கங்கை, இதுதான் ஆகாய கங்கை. போதுப்பா. இது இந்த ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டு கால் வருது. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி வழியிலேருந்து இறங்கி 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 இப்படியே தான் வரேன். அப்படியே பாருங்க போகிறாங்களா, அப்படியே சுற்றி எவ்வளோ தூரம் போகுது. சரி, மலையோட அடிவாரத்துக்கே இறங்கி தான் போகிறோம். இந்த ஆகாய கங்கை கைப்பே எனக்கு கால் உதறதுங்க. சரி, நீ சம்பவம் இருக்குது. பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும். அடிக்கடி வீரர்னு சொல்கிறது, வா பார்த்துக்கலாம். இது ஒரு பள்ளத்தாக்கு, அப்படியே பாருங்களேன், காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் எட்டினா தூரம் வரைக்கும் தெரியுதா, ஜிக்ஸாக் மாதிரி. காட்டில் என்னமோ கத்துதுங்க, அது என்ன சத்தனே தெரியல. இறங்கி வந்துட்டோம் பாருங்கள், தூரம் பார்த்தீங்களா, இந்த மலை தான். பார்த்தீங்கன்னா இறங்கும் போதே காலு அள்ளி கொடுத்து சனி தொலைஞ்சிச்சுன்னு விட்டு வா, கடைக்கு ஆள் வேணுமில்ல. அப்புறம் தலையும் வேறு லெவலில் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக வராரு. முடியல சாமி, முடியல கடவுளே. இப்படி பள்ளத்தில் இறங்கிட்டு தெரியுதா, அப்புறம் இப்படி ஏறும். மனிதர் குணந்து கொள்ள இது மனித காதல் இல்லை. ஐயோ, இறங்குறதே கஷ்டமாக இருக்கு ஆக்சுவலாக. ஏறு ஏறு. அப்பா ஆறு மாறு. உண்மைக்கு எப்படி இருக்குன்னா, இறங்கும் போதே காலெலாம் உதற ஆரம்பிக்குது. அதாவது இறங்குறதே கஷ்டமாக இருக்குது. இதில் பாருங்களேன், நான் காமிக்கிறேன். இப்போ என்னை கிராஸ் பண்ணி போனாங்க பாருங்க, இவ்வளோ தூரம். இப்போ நான் அங்கேருந்து இறங்கி வந்திருக்கேன். அங்கேருந்துனா அதே மாதிரி ஒரு 20 இது தாண்டிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதே ஹைட்டுக்கு 20 இது தாண்டிட்டேன். என் காலே ஒரு மாதிரி உதிருது. இப்போ நான் ஃபால்ஸில் குளிக்கும்போது அது ஒர்த்தேன். சரி, போன உடனே நல்லா அந்த தெம்பு டயர்டில் அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் திருப்பி நான் வரும்போது வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி கோயிலெலாம் பார்க்க முடியாது போல். வரும்போது எப்படியாவது படுத்துக்கிடுத்து தூங்கி ஏந்தாவது வந்துடணும். அப்போல்லாம் ஒன்றும் சீனே இல்லைங்க, எல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் ஏற போகிறேனே அதிகமாக. காலே 2 ஆனாலும் சரி, பாத்திரம் இதில் ஒரு நல்ல விஷயம், கொஞ்சம் தூரம் போகிற வழியெல்லாம் டேங்க் வச்சுருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க. ஜாலியாக போங்க. ஆனால் வரும்போது அங்கே பார்த்தீங்களா, ஓகே அவ்வளோதான். பிள்ளைங்க ஓடுறாங்க ஜாலியாக. வாங்க, செம்மையாக இருக்கு பாருங்க.
சத்தம் கேட்குதா? மேலே பார்த்த மலை தாங்க அது. ஆக்சுவலாக மேலே பார்த்தோம்ல அந்த மலை தான் அது. இப்போ எந்த அளவுக்கு முன்னாடிருந்து நம்ம இறங்கியிருக்கோம் பாருங்கள். மேலே வியூ பாயிண்ட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கேன். ஸோ இன்னும் ஃபால்ஸ் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ஃபால்ஸோட சத்தம் வருது. இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஃபால்ஸோட சத்தம் கேட்குது. இதோ தெரியுதா தூரத்தில் இதோ கொட்டுற மாதிரி இருக்கா ஃபால்ஸு, சத்தம் வருது. ஸோ ஃபால்ஸுக்கு வந்துட்டேன். ஆனால் இங்கேருந்து ஏறுறது தான் சேலஞ்ச். பார்க்கலாம். இங்கே வர்றவங்கலாம் ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு போக போக பாதிப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படியே பாருங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃப்ரீயாக போகிறாங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இப்போ தான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது என் பின்னாடி போகிற ஆளுங்க அவங்க அனுபவிப்பாங்க, ராஜா அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா இது வரைக்கும் ஃப்ரீயாக வராங்க எல்லாம் தெரியல. ஆனால் நான் வந்தேன் பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க இறங்குறதுக்கு. செத்தான் சிவநாட்டிக்கு. இதோ தெரியுது பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்கேருந்தோ ஆகாயத்துலேருந்து தான் குதிக்குது. தெரில. ஓகே இருங்க, ஃப்ரண்ட் கேமராவில். ஓ தெரியுது, சின்ன கேப் தெரியுதா? இங்கிருந்தோ ஆகாயத்துலேருந்து குதிக்குது. இதுதான் ஆகாய கங்கைட்டு மொத்தம் மட்டும். நம்ம வந்த மலை சொன்ன மாதிரியே பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனால் அடிவாரத்துக்கே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸை பாருங்கள். இது வரைக்கும் படி வந்தது, பார்த்தீங்கன்னா உதக்குழி வருது. ஐயோ, ஆஃப் ரோடு வந்த வரைக்கும் ஆன் ரோட்டில் வந்தோம். ஆஃப் ரோடு தெரியுதா? வெள்ளை கலரில் ஃபாகியாக கொட்டுதா? செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வந்தாச்சு. வந்தாச்சு பாருங்க, தூரத்தில் வெள்ளை கலரில் கொட்டுது தெரியுதா? அதான் வரேன், அதான் ஆகாய கங்கை. கொஞ்சம் தூரம் முன்னாடி தெரிஞ்சுது. இப்போ நம்ம இந்த ஆஃப் ரோடு முடிக்கணும். இந்த ஆஃப் ரோடை முடிக்கணும். ரோடு கடினமான பாதை. இந்த ஆஃப் ரோடை முடிச்சுட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதுதான் சொர்க்கம். அப்படியே பாருங்க, ஹெவன், சொர்க்கன்றாங்கல்ல. மன வலிமை உள்ளவங்களுக்கு ஏற்ற இடங்க அது. நீங்கள் இப்படி தான் இருக்குது. அதே ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும். பரவாயில்ல, ஸ்டெப்ஸ்லாம் இவ்வளோ தூரம் கட்டி போகிறதுக்கு கொண்டு வந்துருக்கேன். மழை பெஞ்சிருக்கா? வாவ், இங்கே பாருங்க. ஐயோ, சொல்கிற மாதிரி ஆகாயத்தில் இருந்தாங்க குதிக்குது. இப்போ நான் ஆகாய கங்கைக்கு முன்னாடி இருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் ஆகாய கங்கை. ஆகாய கங்கை இது தமிழ்நாட்டோட நயகரா மாதிரி ஹைட்லேருந்து கொட்டுற அருவி. கேரளாவுக்கு ஒரு அதிரப்பள்ளி, அது வந்து நயகரான்னு கம்பேர் பண்ணுவாங்க இந்தியாவில். ஸோ இதுவும் பிரம்மாண்டமான ஒரு ஸ்பாட். இதுக்கு நீங்கள் வரணுன்னா பல தியாகங்கள் பண்ணிட்டு உள்ளே வரணும். க்ரௌடு கம்மியாக தான் ஓரளவுக்கு.
பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குதுங்க, சான்ஸே இல்லைங்க. இந்த பக்கத்துலேயே பெரிய பாறை மேலேயும் நின்று ஃபோட்டோட்டெலாம் எடுத்துகிட்ருக்காங்க. சாரல்னு கேட்டுக்கிட்டு அங்கே ஒரு ஃபால்ஸும் தெரியுதுங்க. பசங்க கத்துறது எக்கோ கேட்குது பாருங்களேன். ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கயிறை பிடிச்சி போகிறாங்க. கயிறு ஹேங் பண்ணி ஸோ நானும் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறேங்க. யாரோ முகம் தெரியாத பையன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு எல்லாம் நம்பிக்கை தான். ஸோ நடந்து வரும்போது பார்த்து போகணுங்க. ஆக்சுவலாக என் காலில் பாறை கீழ்ச்சிது. பாறை வந்து ஷார்ப்பாக இருக்கும், உள்ள கல்லாக இருக்கும். ஸோ கவனமாக போகணும். மற்றபடி இப்போதைக்கு தண்ணி ஓரளவுக்கு கம்மியாக ஃப்ளோ ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ஆழம் ரொம்ப ஓரளவுக்கு கழுத்து அளவு, அப்புறம் இடுப்பு அளவு, ஹைட்டை பொறுத்து செம்மையாக இருக்குங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆக்சுவலாக பாறை மேலெலாம் நல்லா வழுக்குது. ஸோ பாருங்கள், நான் ஏறின உடனேவே ஸ்லிப் ஆகும் பாருங்கள். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் வேகமாக கயிறு பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டேன். டக்கு. இப்போ எழுந்து ஏறுவோம் பாருங்கள், சருன்னு வேகமாக ஏற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ தூரம் இறங்கி வந்த டயர்ட்னஸ் தாங்க அது, பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஏறின உடனே மேலேருந்து அந்த ஃபோர்ஸில் விழுது பாருங்கள், குத்துதுங்க. அப்படியே ஜில்லுன்னு அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுக்கு மூச்சு அப்படியே அந்த தாக்கு பிடிக்க மாட்டேங்க. அந்த ஃபீல், அந்த ஃபோர்ஸில் அப்படியே கீழே விழுந்துருவோம் பாருங்கள். மேலே அப்படியே மொத்த தண்ணியும் அடித்த உடனே கீழே அப்படியே வழுக்கிட்டு கீழே ஸ்லிப் ஆச்சுங்க எனக்கு. அதனால தான் எட்டக்க வந்திருப்பேன். ஏன்னா பாருங்களேன், பசங்களே அதிகமாக நிற்கிற கம்ப்யூட்டர் செட் நிற்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த ஃபோர்ஸான இடத்துல யாரும் நிற்கலை. ஸோ நான் அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுத்தேங்க. அப்படியே மொத்தமே வந்து டென்சிட்டி என் மேலே அடிக்குது பாருங்கள். செம்ம ஃபீலாக இருந்தது. அதுதான் அந்த பையன் பரவாயில்ல கொடுத்து ஜூம் பண்ணி அழகாக எடுத்துருக்கான். இந்த தண்ணி கொஞ்ச நேரம் அடிக்கும்போது நான் பயந்துட்டேங்க. திடீர்னு இந்த குற்றாலத்தில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியோ ஏதோ வந்துச்சுன்னு. கடைசியில் காற்று ஒரே டைரெக்ஷனில் அடித்ததுனால இந்த தண்ணி என் மேலே விழுந்ததுங்க. கொஞ்ச நேரம் மனசில் ஏதோ ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் ஏறி வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாறை இருக்குல்ல, இப்போ அடுத்தது இந்த பாறை மேலே தாங்க நான் ஏற போகிறேன். கொஞ்சம் டேஞ்சரு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. கயிறும் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இப்போ லேடிஸ்லாம் ஏறுறாங்க. அது ஏறி நான் எடுக்கும்போது நல்லா வழுக்குச்சு. இதே மாதிரி கயிறு மேலே வரைக்கும் இருக்காது, கொஞ்சம் தூரம் ஒரு மரம் வரைக்கும் இருக்கும். ஸோ அது வரும்போது சேஃபாக போய் அந்த எட்ஜில் நில்லுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்கள் அவ்வளோதான். ரொம்ப டேஞ்சர். ரீல்ஸுக்கு ஆசைப்பட்டு நிறையா பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கவனமாக வாங்க. எனக்கும் ஸ்லிப் ஆச்சு, ஆனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ மேலேருந்து எடுத்ததுங்க. அது கொஞ்சம் நல்ல பெட்டர் வியூ கிடச்சிது. அப்படியே பார்த்தீங்களா, கீழெல்லாம் குட்டியாக நிற்கிறாங்க பேர் பசங்க கத்திக்கிட்டு. செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே நான் எட்ஜிலேருந்து கீழே தான் காமிக்கிறேன். தெரியுறாங்களா பசங்க குட்டியாக. ஸோ அந்த பாறை மேலே நான் எப்படி ஏறி போயிருந்தது அதை அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். கை விட்ருக்கா அப்படியே பாருங்கள். அப்படி தான் அந்த வழியால் தான் ஏறி அப்படி மேலே வந்தேன். பார்த்து சேஃபாக வரணும். நல்லா ஸ்லிப் ஆகுதுங்க. அதுவும் அது வந்து ரொம்ப க்ரீனிஷாலாம் அந்த பாசி தெரியல, நல்லா பழுப்பு பச்சை மாதிரி எல்லோ கலர் மாதிரி தெரியுது. அது பாருங்கள், அந்த ராக்கை பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் மேலே படிஞ்சிருக்கு. ஸோ கவனமாக வாங்க, வந்து அழகாக ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. திரும்பி நான் ஏறி வந்தேன் பார்த்தீங்களா மலை, அந்த வீடியோ என்னால் போட முடியலங்க. ஃபோன் அங்கேயே பேட்ரி டவுன்,
ஃபால்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. ஸோ அது இருந்தால் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்றதை அதில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் ஓகேங்க, சூப்பராக இருந்ததுங்க. கஷ்டமாக தான் இருந்தது. நானும் பொறுமையாக அப்படியே ஏறி வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது ஏற்கனவே. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே ஏறி வந்தாச்சுங்க சேஃபாக. ஸோ இவ்வளோதாங்க. செம்ம ஃபன்னு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வரும்போது பசங்க கூட ஃபன்னியாக பேசிகிட்டே வந்தது, ஃபால்ஸில் ஃபுல் ஃபோர்ஸோடு குளித்தது, இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்க. செம்ம அட்வென்ச்சருங்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொல்லிமலையில் விசிட் பண்ண பிளேசஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. ஸோ அது நான் சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸாக போடுறேன். சரிங்களா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேங்க. டாட்டா, பாய் பாய்.